வருங்கால பிரதமர் விஜய் அவருடைய ஆதரவாளர் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வந்து இல்லை, அது அவங்க தலைவர் அவங்க எப்படி வேணால் அவங்க சொல்லிக்கலாம். அது அவங்களுடைய இஷ்டம், அது அவங்களுடைய தலைவர் சார்ந்து. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வருங்கால பிரதமர் என்று சொல்ல காட்டிலும் இங்கே வருங்கால முதலமைச்சர் சொல்லி முதலமைச்சர் ஆகிட்டீங்க. நீங்கள் சொன்ன இந்த 6 சிலிண்டர் இப்போ 3 சிலிண்டர் ஆக்கிட்டீங்க. எல்லாத்துக்கும் கிடைக்கும், எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் கொடுக்கப்படும் சொன்ன நீங்கள் ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் இருந்தால் மட்டும்தான் வழங்க முடியும் என்று சொல்லுகிறீங்க. நீங்கள் பஸ்ஸு சென்னையில் ஏறினா கன்னியாகுமரி வரைக்கும் பஸ்ஸில் நீங்கள் வந்து இலவசமாக போகலான்னு சொன்னீங்க. இன்னும் அதை பற்றியே நீங்கள் வாய் திறக்கல. இப்போ தான் ஸ்டார்டிங்காக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறீங்க. நீங்கள் படித்த இளைஞர் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்களா, கவலைப்படாதீங்க, அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க, 4000 ரூபா தரேன்னு சொன்னீங்க. இன்றைக்கும் இந்த 4000 பற்றி தெரியல. 2500 ரூபா நாங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை தருவோம், ஒரு மாற்றத்தை தருவோம். நீங்கள் அதில் இருக்கின்ற கலைஞரை மட்டும்தான் நீங்கள் பேரை மாற்றிருக்கீங்க தவிர நீங்கள் சொன்ன அந்த 2500 ரூபாய் இன்னும் நீங்கள் வழங்கவில்லை. மீனவர்களுக்கு இடைக்கால நிதியாக 20,000 ரூபாய் தருவேன் என்று சொன்னீங்க. இன்னைய வரைக்கும் அந்த 20,000 நீங்கள் வந்து அதை பற்றியே நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க. அதனால் முதலமைச்சராக உங்களை தேர்ந்தெடுத்ததற்கு உங்களுடைய பணிகள் என்னவோ முதல்ல நீங்கள் நிறைவேற்றுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்தியா பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் சரி, அமெரிக்கா ஜனாதிபதி ஆனாலும் சரி.